நாங்க ஹோம்லியா பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு எங்களுக்கு ஐ மீன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழ் பசங்க எல்லாருமே நேசிக்கிற ஒரு விஷயம், ரசிக்கிற ஒரு விஷயம் வந்து ஹோம்லி கேர்ள்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அந்த லுக் உங்கள்ட்ட இருக்கு. நாங்க இப்ப நீங்க கூட சொன்னீங்க எங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற கேரக்டர்ஸ் வந்து ஆனா நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்ட்டு. எந்த நடிகர்களோட ஏன் அந்த மாதிரி விஷயங்கள அவாய்ட் பண்றீங்க? ஒரு ஒரு தெரிஞ்ச நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆக்டர் கூட தான் கேட்டாங்க பேரா. ம். அ போனோம், கதை கேட்டோம். பட் அந்த கேரக்டருக்கு வந்து இப்போ நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ம். இருந்தேன். பட் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் வந்து அவங்க எனக்கு மேல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ம். நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. ம். பட் என்னன்னா, அந்த கேரக்டர் நான் பண்ணேன்னா, எனக்கு தெரியும் என்னென்ன விமர்சனம் வரும். என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது பெரிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதுக்காக நான் அது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ஒரு படத்துக்காக நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் வர படங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த எனக்கு வர கதைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும். ம். இப்ப நீங்க சொல்றீங்க என்ன ஹோம்லி கேர்ள், ம். நீங்க வந்து இட்லி கடை அந்த மாதிரி ஸ்டோரி அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. பட் எல்லா டைமும் அந்த மாதிரி ஸ்டோரி வராது.